நோம்பு கஞ்சி விரதம் இருப்பாங்க. பிஃபோர் சன்ரைஸ் அந்த நோம்பு கஞ்சி சாப்பிடுவாங்க. இல்லைன்னா சன்செட்டுக்கு அப்புறம். பாய் வீட்டு பிரியாணிலாம் இருக்கட்டுங்க, இந்த பள்ளிவாசல்ல நோம்பு கஞ்சின்னு ஒன்று கொடுப்பாங்க இஃப்தார் சமயத்தில். அதை பிடிக்காத ஆளே இருக்காது. நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஒரு ப்ரெஷர் குக்கரில் நெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, வெந்தயம் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயமும் பூண்டும் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொத்துக்கறி சேர்க்கணும். நான் மட்டன் சேர்த்துருக்கேன், நீங்கள் சிக்கன்லேயுமே செய்யலாம். 1 கப் அரிசிக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு, உப்பு அண்ட் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 6 கப் தண்ணி விடணும். அண்ட் 6லேருந்து 7 விசில் ஆகும் மட்டன் வேகிறதுக்கு. கடைசியாக 1/4 கப் திக்கான தேங்காய் பால் அண்ட் கண்டிப்பாக சூடாக இருக்க தண்ணி மட்டும் ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கொத்தமல்லி அண்ட் தேங்காய் துருவல் போட்டுட்டா சூப்பரான நோம்பு கஞ்சி. இந்த வருஷம் இஃப்தாருக்கு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.